இப்ப வந்து கிருஷ்ணாவை தியாகி ஆக்கினோம். இல்ல இல்ல அது ஒரு குறுக்குறண்டு கோவிக்காதீங்க. உண்மையான விஷயத்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த சோட்டா சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொன்னால் இங்கு வரலாறுகள் புதைக்கப்பட்டு சம்பவங்கள் வரலாறுகளாக தவிழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப என்னன்னு சொன்னால் இந்த இளைய சமுதாயம் போய் வரலாறு படிக்கிறதுக்கு அவளுக்கு நேரம் போதாம இருக்குது. அவள் வந்து இல்ல நான் ஒரு கொஞ்சம் வரும். அப்ப என்னன்னு சொன்னா உங்களுக்கு கைக்கிறது டைம் தரேன். ஏன்னா நீங்க இந்த கதையோட இந்த கதையை ஒட்டி கொண்டு போங்க. என்னன்னு சொன்னால் எங்களுடைய வரலாறுகள் புதைக்கப்பட்டுது. அந்த புதைக்கப்பட்ட வரலாறுகளை எடுத்து படிக்கிறதுக்கான அந்த கால சூழல் இந்த நேர ஓட்டங்கள் இங்க இல்ல. அதை பயன்படுத்தி கொண்டு சாதகமா பயன்படுத்தி கொண்டு சம்பவங்களை வெளியால சொல்லி அதை வரலாறாக்கி இவர்களை போன்றவர்கள் தான் இங்க தியாகிகள் என்று சொல்லி உருவாக்கப்படுறார்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் அர்ச்சனாவும் ஒருத்தர். நான் இதுல கதைக்க கூட போடான்னு விடுறேன். என்னன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்து. என்னன்னு சொன்னால் இந்த வரலாறுகள் எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொல்லப்பட வேண்டும். இந்த உண்மையின் குரல் மூலம் இந்த பிரச்சனை முடிய நாங்கள் இது தொடர்பாகவும் ஒரு கருத்தை வைப்போம். என்னன்னு சொன்னால் இந்த 82 பேர் பார்க்கணும். இங்க வரலாறுகள் புதைக்கப்படுற படியா தான் இந்த சம்பவங்களை கொண்டு வந்து என்ன வரலாறு அவருக்கு முழுமையா தெரியாது. அந்த சம்பவங்களை கேட்டுட்டு இது இப்படியா இருக்குமா எப்படியா இல்லையான்றத வரலாறு தேடி பார்க்கறது இல்லை. தேடி பார்க்காம இந்த சம்பவங்களை வரலாறு நினைச்சு கொண்டு வந்து நிறைய இந்த வலைதளங்கள் அவையில பிழை சொல்ல இல்லை. நீங்கள் போய் வரலாற்றை படியுங்கோ. வரலாற்றை படிச்சுட்டு வந்து எங்களுடைய இனம் என்ன, எங்களுடைய தொன்மை என்ன, எங்களுடைய இறையாண்மை என்ன, நாங்கள் ஏன் இந்த விடுதலை போராட்டத்துக்கான இவ்வளவு இன்னுயிர்களை ஈகம் செய்தோம், என்னத்துக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தோம், ஏன் நாங்கள் நாடுகள் கடந்து டயஸ்போராக்களா வாழ்றோம் என்றதெல்லாம் படிச்சுட்டு ஏன் இந்த மக்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற மனித நேயம் இருக்குது. நாங்கள் மனித நேயர்கள் அல்ல, நாங்கள் மனித மாண்பு மிக்கவர்கள். அப்ப அதையே எங்களுக்கு வந்ததுன்றதை நீங்க போய் படியுங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணாவை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதுதான் நீங்க தொடருங்க. கண்டிப்பா போராளிகள் வந்து ஒரு நிமிஷம் என்ன என்னன்னு சொன்னா கணக்கெடுக்கப்பட்ட போராளிகள் வந்து 47,000 இருச்சா அடைஞ்சது. இவ்வளவு பேரும் முட்டாள் இல்லை. அதை விட எடுக்காம முள்ளிவாய்க்குல கடைசியா சேர்த்தாக்கள் அதை விட மேல அது வந்து கணக்குல சேர இல்லை. அதையும் நாங்க கணக்கு பார்த்தோமே சொன்னா 50 தாண்டிடும். விலங்கு தானே இவ்வளவு பேரும் போராட்டத்துல இணைஞ்சு கொண்டு இவ்வளவு பேரும் தங்கள் உயிரை கொடுக்குறதுக்கு ஒரு தடவை கூடிய அறிவு இல்லாம அதுல போயில்லை. குறுக்கிறதுக்கு திரும்ப நீங்க கதைங்க 60,000 மாவீரர்களுக்கு மத்தியில. ஆனா அந்த மாவீரர்கள் விஷயங்களை பார்க்கல முட்டால் அந்த விஷயங்கள் பாவிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் மாவீரர்கள் மக்கள் வந்து விளங்காம தானே செயற்படி நம்ம இவையத்தான் சொல்றோம் முட்டாள்கள் என்று சொல்லி. இவ்வளவு பேரும் வந்து எங்களோட மாவீரர்கள் வந்து முட்டாள்கள் இல்ல, தங்களுடைய உயிரை வந்து கொடுக்கறதுங்கிறதுடைய தமிழ் இனத்துக்கு விளங்குதானே. எங்களுடைய இனத்துக்காண்டியும் எங்களுடைய பெண்களுக்காண்டியும் எங்களுடைய உரிமைக்காண்டியும் போராடித்தான் எங்களுடைய உயிரை வந்து இன்னுதி ஆக்கினவங்க. இதை விளங்காம வந்து இப்ப இருக்கிற கடைசியா இருக்கிற 2-3 இளம் சமுதாயம் வந்து வரலாறுகள் தெரியாம நாங்க அந்த காலத்துல இருந்து தமிழுக்காண்டி இன்றைக்கு போராடி தமிழ் என்பது உலக அளவுல தெரியும் தமிழனுக்கு சொல்லி எங்கேயுமே நாடு இல்லை. காலகாலத்து மொழி பூர்வீக மொழி தமிழ்னு சொல்றாங்க. உலகத்துல முன்னுக்கு வந்தது ஆனா தமிழுக்கு சரி நாடு இல்லை. ஏன்னா இப்படியான குழப்பவாதிகளும் இப்படியான கலாச்சாரங்களும் இடைக்குள்ள வந்து தேவையில்லாத விஷயங்களை புகுத்துறதாலையும் தான் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இன்னமும் எங்களுக்கூட சீரழிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்குது. இது நிறைய பேருக்கு விளங்குவது இல்லை. வரலாறுகளை படிக்காம கிருஷ்ணாவை வந்து சில பேர் வந்து விடுதலை போராட்டத்துக்குள்ள நினைக்கணும். வேணா நேற்று நான் இந்த விஷயத்தை பற்றி காய்ச்சினா தானே இதை பார்க்கும்போது எங்களோட தலைவரை மாதிரி ஒரு ஆள் இல்லையா கஷ்டம். இனி அப்படி கிடைக்க மாட்டுது அண்ணன் 12 எனக்கு பிறகு வந்த தலைவன் எங்களுடையது விளங்குதானே. அது சரி எங்களோட தலைவரை நாங்க தலைவரை பார்க்க மாட்டோம். ஓமையா எல்லாரும் எல்லாத்த பத்தியும் கேட்கறீங்களா? எல்லாம் கேட்க கொஞ்சம் கிடைக்குது. வணக்கம், இன்னும் 1 நிமிஷம் கேட்க விடுங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் எங்க எல்லாரும் தமிழ்ல தான் இருக்கிறீங்களா எல்லாரும் வெளியில இருக்கிறீங்களா? அது நீங்களும் இருக்கிறீங்க பிரச்சனை கருத்தை நாங்க தமிழ்ல தான் இருக்கோம் ஐயா. நாங்கள் தமிழ்ல தான் இருக்கோம். நான் இன்று வரைக்கும் புதுக்குடி பிளான் இருக்கேன். யுத்தத்துக்கு முதல்ல இருந்து இன்று வரைக்கும் என்ன அடையாளப்படுத்திக் கொள்றேன். நான் வந்து ஐயா புதுக்குடியிருப்புல நான் ராதா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க கருத்தை மட்டும் முன்வைங்க.
கருத்தை வைக்கிறதுக்கு இப்ப நீங்கள் கிருஷ்ணா பத்தி கேவலமா கேக்குறீங்களா இல்ல ஆர் கிருஷ்ணா பத்தி கேவலமா கேக்குறீங்க எல்லாரும் தான் கேட்கிறோம் நீங்க கதைங்க ஓகே உண்மையிலே நீங்கள் காய்க்க வேண்டிய கடமையோ என்னவோ எனக்கு தெரியல நான் ஒரு நிமிஷம் காய்க்கிறேன் என்ன அடையாளப்படுத்திக் கொள்றேன் நான் யார் என்னுடைய வரலாறு என்னன்றதை முதல்ல அடையாளப்படுத்திக் கொள்றேன் இல்ல எங்களுக்கு நீங்க உங்களை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல என்ன சொல்றது கேளுங்க நீங்க உங்களை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல இதுல என்ன பிரச்சனை போகுதோ அதுக்கு அதிண்ட இத பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நாங்கள் இந்த 15 ஐயா நாங்கள் இன்று வரைக்கும் தமிழத்துல இருக்கிறோம் இன்று வரைக்கும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் 3 பேரும் தடுப்புல இருந்துக்கிறோம் இல்லையா நாங்க சொல்றோம் விளங்குதா சரி 3 வருஷம் மொத்தம் 11 வருஷம் எங்க லைஃப் வேஸ்ட் ஆகி இருக்கிறோம் நில்லுங்க உங்க 4-5 வருஷம் தடுப்புல இருந்தவனும் வெளிநாட்டுக்கு வந்திருக்கான் நீங்க ஐயா நீங்க 4 வருஷம் தடுப்புல இருந்துட்டு போய் வெளிநாட்டுக்கு போனாலும் முக்கியம் இல்ல இன்று வரைக்கும் நாங்க தமிழ்ல கேட்கிறோம் ஆனா நீங்க கிருஷ்ணா பத்தி தப்பா கேட்கறது போல நீங்கள் அதாவது நீங்க நேரா பாத்துறீங்களா கிருஷ்ணா இப்படி பிரச்சனைப்பட்ட நேரா பாத்துறீங்களா வெயிட் பண்ணுங்க அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர்கிட்ட கேள்வி சொல்ல போறேன் ஓகே கிருஷ்ணாவை தப்பா கதைக்கிறது புளியன்றீங்க கிருஷ்ணா எந்த விதத்துல நல்லவர் செய்த நல்ல நான் நல்லவன் சொல்ல வரேன் நான் கிருஷ்ணா நல்லவன் என்று சொல்ல வரையில அதே சமயத்துல நீங்கள் நேரா பாத்துனீங்களா கிருஷ்ணன் கட்டவன் வீடியோ பார்த்து தானே கதைக்கிறோம் உங்களோட வீடியோ பார்த்து உறுதிப்படுத்தீங்க அவனால எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு தெரியுமா உங்களுக்கு அவனால எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு தெரியுமா அவன்